அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் நீண்ட காலமாக நபிமார்கள் அனுப்பப்படவில்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஜாலூத் என்ற கொடியன் இஸ்ரவேலர்களை மிகவும் கொடுமைப்படுத்தியும் அவர்களை கொன்றும் அவர்களின் பொருட்களை கொள்ளையடித்தும் அநியாயம் செய்து கொண்டு இருந்தார். அதிகமான காலங்களுக்கு பிறகு இறை தூதர் ஒருவரை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அவர்களுடைய பெயர் திருக்குர்ஆனில் குறிப்பிடப்படவில்லை. அந்த இறை தூதரிடம் சென்று, பனு இஸ்ரவேலர்கள், எங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தி கொடுங்கள், அந்த அரசனுடைய ஆதரவோடு ஜாலூதோடு போர் செய்யணும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வலிமை வாய்ந்த அரசனை தேர்ந்தெடுத்து கொடுத்தான். அவரின் பெயர் தாலூத். ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் தாலூதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏனென்றால் தாலூத் ஏழ்மையான மனிதர் என்பதனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். தாலூத் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன். இவருக்கு சிறந்த அறிவாற்றலையும் உடல் வலிமையையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துள்ளான். இவர் சிறப்பு மிக்கவர். அதனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் என்று அந்த இறை தூதர் சொன்னார்கள். எனவே மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அரசன் தாலூத் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு ஜாலூத்துடன் போர் செய்வதற்காக சென்றது. தனது படையினரை சோதனை செய்து பார்க்கலாம் என்று முடிவு செய்தார்கள். அந்த படையில் உள்ளவர்கள் எல்லோரும் மிகவும் தாகமாக இருந்தார்கள். அப்போது ஒரு ஆற்றை கடந்து செல்லும் போது தன் படையினரிடம் அரசன் தாலூத், அல்லாஹ் தஆலா இந்த ஆற்றினை கொண்டு உங்களை சோதிக்கிறான். எனவே அந்த ஆற்றில் இருந்து நீங்கள் யாருமே தண்ணீர் அருந்தக்கூடாது. அப்படியே அருந்தினாலும் ஒரு மிடலுக்கு மேல் தண்ணீர் குடிக்கக்கூடாது. மீறி குடித்தால் எங்கள் கூட்டத்தை விட்டு விலகிவிடுவீர்கள் என்று அரசன் தாலூத் சொன்னார். ஆனால் அந்த படையில் வந்த அதிகமான பேர் அரசனுடைய பேச்சை கேட்காமல் தண்ணீரை அருந்திவிட்டார்கள். அதனால் அரசன் தாலூத் தண்ணீர் குடித்த அந்த நபர்களை அவருடைய படையில் சேர்த்து கொள்ளவில்லை. அதிகமான பேர் அந்த படையில் இருந்து நீக்கப்பட்டார்கள். அதனால் போருக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்தது. ஆனால் எதிர்வந்த ஜாலூத் என்ற கொடியனுடைய படையில் ஏராளமான பேர் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஜாலூத் மிகவும் பெரிய உருவம் கொண்டவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் மிகவும் கெட்டவனாகவும் இருந்தார். இதனை கண்ட பனு இஸ்ரவேலர்கள் முதலில் பயந்தார்கள். அதன் பிறகு இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜாலூதோடு போரிட தயாராகிவிட்டார்கள். அந்த குறைவான படையினரை பார்த்த ஜாலூத் பனு இஸ்ரவேலர்களை கண்டு கிண்டலாக சிரிக்கிறான். அரசன் தாலூத், நாம குறைவான படையினராக இருந்தாலும் பரவாயில்லை, இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து போரிடுவோம், அல்லாஹ் நமக்கு துணையாக இருப்பான் என்று தாலூத் அரசன் சொன்னார். இதனை கேட்ட சிலர் மட்டும்தான் போருக்கு செல்வதற்கு முன்வந்தார்கள். இன்னும் சிலர் ஜாலூத் படையினருக்கு பயந்து பின்வாங்கி விட்டார்கள். 2 படையினரும் சண்டையிடுவதற்கு தயாராக இருந்தார்கள். இந்த நேரத்தில் ஜாலூத் அவனோடு தனித்து சண்டையிட ஒருவரை அழைத்தான். ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் ஜாலூத்துடன் தனித்து சண்டையிட பயப்பட்டார்கள். கடைசியாக அரசன் தாலூத் அவர்கள், ஜாலூத்தை கொல்பவருக்கு எனது மகளை மணமுடித்து தருகிறேன் என்றும் எனது ராஜ்யத்தில் சரிபாதியை தருவேன் என்றும் சொன்னார். இதனை கேட்டும் மக்கள் யாருமே முன்வரவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு இளைஞன் முன்னே வந்தார்கள். அவர்கள் தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நான் ஜாலூதுடன் சண்டையிடுகிறேன் என்று சொன்னார்கள். இதனை கேட்ட அனைவரும் வியந்து போனார்கள். அந்த படையினரில் தாவூத் நபியின் சகோதரர்களும் இருந்தார்கள். தாவூத் நபிதான் அவர்களின் குடும்பத்திலே இளையவர். தாவூத் நபியுடைய தைரியத்தை கண்டு அரசன் தாலூத் பாராட்டினார்கள். ஆனால் நீங்கள் சண்டையிடுவதற்கு தகுதியானவர் இல்லை.
எனவே தாவூத் நபியை சண்டையிடக்கூடாது என்று சொன்னார். அதற்கு தாவூத் நபி, என்னால் முடியும், என் உருவத்தை வச்சு முடிவு செய்யாதீங்க என தைரியமாக சொன்னார்கள். இதனை கேட்ட அரசன் தாவூத் நபியிடம், உங்களால் ஜாலூத்தை வெல்ல முடியும் என்று நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு துணையாக இருப்பான் என்று சம்மதித்தார். தாவூத் நபிக்கு கவச உடை அணியும்படி சொன்னார்கள். ஆனால் தாவூத் நபி இளமையாகவும் ஒல்லியாகவும் இருந்ததால் கவசத்தை அணிந்து கொண்டு சண்டையிடுவதற்கு அவர்களுக்கு கடினமாக இருந்தது. அதனால் அவர்கள் கவச ஆடையை அணியவில்லை. இதனை பார்த்த மற்றவர்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் தாவூத் நபியை பார்த்தார்கள். தாவூத் நபி சின்ன சின்ன கற்களையும் ஒரு கயிற்றையும் எடுத்து கொண்டார்கள். இதனை கண்ட ஜாலூத் சிறிது கிண்டல் செய்து கொண்டு சண்டையிட வந்தார்கள். தாவூத் நபி இறைவனிடம் துஆ செய்துவிட்டு அந்த கல்லை கயிற்றை கொண்டு மன்னன் ஜாலூத்தின் நெற்றியில் அடித்து அவனை கொன்றுவிட்டார்கள். எனவே பனு இஸ்ரவேலர்கள் தாவூத் நபியை பாராட்டினார்கள். அந்த ஒரே நாளிலே தாவூத் நபி மக்கள் முன் வீரனாக காணப்பட்டார்கள். மேலும் அரசன் தாலூத் அவருடைய மகளை தாவூத் நபிக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். தாவூத் நபியை தலைமை ஆலோசகராகவும் ஆக்கிட்டார். தாவூத் நபி மக்களிடம் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். எனவே அல்லாஹ் தஆலா தாவூத் நபிக்கு ஜபூர் வேதத்தை கொடுத்து அவர்களை இறை தூதராகவும் ஆக்கினான். தாவூத் நபிக்கு அல்லாஹ் தஆலா மிகவும் சிறந்த குரல் வரத்தை கொடுத்திருந்தான். ஜபூர் வேதத்தை ஓதி அல்லாஹ்வை புகழும்போது அவர்களை சுற்றி இருக்கின்ற பறவைகள், விலங்குகள், செடிகள், மலைகள் என்று அனைத்துமே அதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கும். மேலும் அல்லாஹ் தஆலா தாவூத் நபிக்கு பறவைகள் மற்றும் விலங்குகளின் மொழியை அறிந்து கொள்ளும் ஞானத்தையும் கொடுத்திருந்தான். இன்னும் பல சிறப்புகளையும் வழங்கியிருந்தான். தாவூத் நபி இறை வணக்கத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். மேலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கும் பழக்கத்தையும் வைத்திருந்தார்கள். நாளடைவில் தாவூத் நபிக்கு மக்களிடம் இருந்து பெரும் அன்பு கிடைத்தது. மக்கள் தாவூத் நபி மேல் மிகவும் மரியாதை காட்ட ஆரம்பித்தார்கள். இதனை பார்த்த அரசன் தாலூதிற்கு பொறாமை ஏற்பட ஆரம்பமாகியது. நாளடைவில் பொறாமை மிகவும் தீவிரமாகிவிட்டது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்ட அளவுக்கு அவருக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டது. எனவே ஆபத்தான போர்களுக்கு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறார். ஏனென்றால் அப்போது தான் எதிரிகளால் தாவூத் நபி அவர்கள் கொல்லப்படும் என்று. ஆனால் தாவூத் நபி எல்லா போர்களிலுமே வெற்றி பெற்று கொண்டு திரும்பி வருகிறார். அரசன் தாலூதுடைய இந்த திட்டம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவிக்கு தெரிய வருகிறது. எனவே அவர்கள் கணவரிடம் சென்று இதனை பற்றி சொன்னார்கள். சொன்னதுமே தாவூத் நபி அந்த இடத்தை விட்டு சென்று ஒரு குகைக்கு போய் தங்கினார்கள். சிறிது நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார்கள். அப்போது அந்த குகைக்குள்ள ஊர்க்காரர்கள் வருகிறார்கள். அங்கு வந்து அரசன் தாலூதை பற்றி இவ்வாறு கூறுகிறார்கள். அரசன் தாலூத் மக்களை மிகவும் துன்புறுத்துகிறார். மொத்தமாகவே மாறிவிட்டார். போர் வீரர்களையும் கொடுமைப்படுத்துவார். எனவே நீங்கள் தான் எங்களை அவர்கிட்ட இருந்து மீட்கணும் என்றார்கள். மக்கள் சென்று தாவூத் நபியிடம் பேசியது எல்லாம் அரசன் தாலூதிற்கு தெரிய வருகிறது. தாலூதிற்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது. அரசன் தாவூத் நபி அவர்கள் மீது போர் தொடுக்கணும் என்று ஒரு முறை படையை திரட்டி கொண்டு போய்கொண்டிருக்கும் சமயம் தாலூதிக்கு அசதியாக இருந்ததனால் ஒரு குகைக்குள் சென்று ஓய்வெடுக்கிறார்கள். நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டே இருக்கும் சமயம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வந்து குகைக்குள் சென்று ஒரு கத்தியால் தாலூதுடைய ஆடையில் ஒரு பகுதியை கிழித்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பின்பு ஒரு மலை மேலே ஏறி, அரசரே இங்க பாருங்க, உங்களுடைய ஆடையில் ஒரு பகுதி. நான் நினைச்சிருந்தா உங்களுடைய ஆடையை எடுத்துட்டு வருவதற்கு பதிலாக உங்களை நான் அப்பவே கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு உங்களை கொல்லணும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை என்று சொன்னார்கள். இதனை கேட்ட அரசன் தாலூத்
அவருடைய தவறை உணர்ந்து அங்கிருந்து திரும்பி சென்று விட்டார்கள். சில காலங்களுக்கு பிறகு அரசன் தாலூத் ஒரு போரில் கலந்து கொள்ளப்பட்டார்கள். எனவே மக்கள் அனைவரும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசராக ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அவர்தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பருவத்திலே புத்திசாலியான குழந்தையாக இருந்தார்கள். அவர்களுக்கு 11 வயது இருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது. சுலைமான் நபியும் தாவூத் நபியும் எப்பவும் போல் உட்கார்ந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கும் போது 2 பேர் புகார் கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு மனிதன், இந்த ஆளுடைய ஆடு இரவு நேரத்தில் என்னுடைய வயலில் இருந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு விட்டது. அதற்காக நான் இழப்பீடு கேட்க வந்துள்ளேன் என்று சொல்கிறார். ஆட்டுடைய உரிமையாளரிடம் இது உண்மையா என்று தாவூத் நபி அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவரும் ஆமா என்று பதில் கூறினார். அதற்கு தாவூத் நபி அவர்கள், வயலுக்கு ஈடாக உங்கள் ஆட்டை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று முடிவு செய்துவிட்டு சொன்னார்கள். இதனை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதற்கு வேறு ஒரு தீர்ப்பு உள்ளது என்கிறார். அதற்கு தாவூத் நபி என்ன என்று கேட்கும்போது, ஆட்டின் உரிமையாளர் வயலில் வேலை செய்யணும், திராட்சைகள் வளரும் வரைக்கும். அதுவரைக்கும் வயலின் உரிமையாளர் ஆட்டை மேய்க்கணும். அந்த ஆட்டிலிருந்து வரும் பாலை அவர் உபயோகப்படுத்தி கொள்ளட்டும். திராட்சை எப்போது வளர்கிறதோ அப்போது வயலுடைய உரிமையாளர் அவருடைய வயலை எடுத்து கொள்ளட்டும். பிறகு ஆட்டை அதன் உரிமையாளர்கிட்ட கொடுத்துடுங்க என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதனை கேட்ட தாவூத் நபி அசந்து போய்விட்டார்கள். தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுலைமான் நபியை பாராட்டினார்கள். பின்பு அந்த இருவரும் சுலைமான் நபிக்கு நல்ல தீர்ப்பு கூறியதற்காக நன்றி கூறினார்கள். தாவூத் நபி மன்னராக இருந்தாலும் தம் ராஜ்யத்திலிருந்து வரும் வருமானத்தில் வாழ மாட்டார்கள். தாவூத் நபிக்கு அல்லாஹு தஆலா இரும்பை மென்மையாக்கி கொடுத்தான். அதில் இருந்து அவர்கள் ஆயுதங்கள் மற்றும் கவசங்களை தயாரிப்பார்கள். அதனை விற்று வரும் வருமானத்தை எடுத்து வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் தாவூத் நபி யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று கட்டளையிட்டுவிட்டு தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அதையும் மீறி 2 பேர் உள்ளே சென்று விட்டார்கள். இதனை பார்த்த தாவூத் நபி, யார் நீங்கள், எதற்காக உள்ள வந்தீங்க என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எங்களுக்குள்ள ஒரு தகராறு ஏற்பட்டுவிட்டது, அதற்கு நீங்க தான் தீர்ப்பு வழங்கணும் என்று அந்த 2 பேரும் சொன்னார்கள். என்ன தகராறு என்று தாவூத் நபி அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த இருவரில் ஒருவர், இவர் என்னுடைய சகோதரன், இவர்கிட்ட 99 ஆடுகள் இருக்கு, ஆனால் என்னிடம் ஒரு ஆடு தான் இருக்கு, அதை அவரிடம் கொடுக்க சொல்லி வாதத்தில் வென்றுவிட்டார், இதற்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் என்றார்கள். அதற்கு தாவூத் நபி, மற்றவர் என்ன சொல்கிறார் என்று கேட்காமலே தீர்வு சொல்லிவிட்டார்கள். இவர் செய்தது தவறு என்று சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த இருவருமே மறைந்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் தாவூத் நபி அவர்கள் உணர்கிறார்கள், வந்தது இருவரும் மனிதர்கள் இல்ல, மலக்குகள் என்று. சரியாக விசாரிக்காமல் தீர்ப்பு சொன்னது தவறு என்று அவர்களின் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். பின்பு அதிகமான காலங்கள் தாவூத் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டும் அல்லாஹ்வை புகழ்ந்து பாடிக்கொண்டும் ஒரு நல்ல அடியானாக வாழ்ந்தார்கள். தாவூத் நபி அவர்கள் எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எல்லா கதவுகளையும் பூட்டி விட்டு தான் செல்வார்கள். அதேபோல் ஒரு நாள் தாவூத் நபி அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அப்போது அவர்கள் மனைவி மட்டுமே வீட்டில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென ஒரு மனிதர் வந்து வீட்டிற்குள் நின்றார்கள். இதனை கண்ட தாவூத் நபியின் மனைவி அதிர்ச்சி அடைந்தார்கள். வீடு முழுவதும் பூட்டி இருக்கும் போது நீங்க எப்படி வந்தீங்க என்று கேட்டார்கள். கொஞ்ச நேரத்திலேயே தாவூத் நபியும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள்.
அவர்கள் வந்து அந்த மனிதரை பார்த்து, உங்களை யார் உள்ள செல்வதற்கு அனுமதிச்சாங்க என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர், நான் எந்த அரசனுக்கும் பயப்பட மாட்டேன், அதே போல எனக்கிட்ட இருந்து யாரும் ஓடி தப்பிக்கவும் முடியாது என்று சொன்னார்கள். இதனை கேட்ட தாவூத் நபி வந்திருப்பது தன் உயிரை கைப்பற்ற வந்த வானவர் என்று தெரிந்து கொண்டார்கள். தாவூத் நபி முதலில் பயந்து விட்டார்கள். பின்பு தன் உயிரை கைப்பற்ற வந்தவரை வரவேற்றார்கள். பின் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயிரை கைப்பற்றி விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதிகமான மக்கள் தாவூத் நபியின் ஜனாதாவை பார்க்க வந்தார்கள். பின்பு தாவூத் நபியின் உடலை அடக்கம் செய்யும் பொழுது சூரிய வெப்பம் அதிகமாகவே இருந்தது. அதனால் அங்கு வந்த மக்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. சுலைமான் நபிக்கும் அல்லாஹ் பறவைகளின் மொழியை கற்றுக் கொடுத்திருந்தான். உடனே சுலைமான் நபி பறவைகளை அழைத்தார்கள். ஆயிரக்கணக்கான பறவைகள் அங்கு வந்து சூரியனை மறைத்து கொண்டது. பின்பு சூரியனின் வெப்பம் குறைந்து விட்டது. மாஷா அல்லாஹ். ரமலான் வினா விடை போட்டி. வினா இலக்கம் 19. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போரில் யாரை கொன்று வென்றார்கள்? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய வேதத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் மற்றும் பதிவு எண் என்பவற்றை குறிப்பிட்டு இதிலுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.